கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். டிசம்பர் மாதம் இந்த 22ஆம் தேதி உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய தயவினால் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். கடந்த வாரம் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு யார்? வார்த்தையான தேவன். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. வார்த்தையான தேவன் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு கூடுதலாக இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? வார்த்தையாகிய தேவன் ஏன் மாம்சத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கும்போது, தேவன் இந்த உலகத்தை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து அவைகளை ஆண்டு கொள்ளவும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் மனிதனை தேவன் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் என்ற இருவரை உண்டாக்கி அவர்கள் மூலம் இந்த பூமியில் சந்ததி பலுகி பெருக வேண்டும் என்று தேவனின் தீர்மானம். இப்படி இருக்கும்போது சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் எபிரேயர் 2:12, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இது ஆலயத்தை குறிக்கிற விஷயம். தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஜனங்கள் கூடி வரும்போது அவர்கள் நடுவே, சபை நடுவே, ஜனங்களின் நடுவே உம்மை நான் பாடுவேன், துதிப்பேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, ஒரு மனுஷன் என்று சொன்னால் மாம்சம், இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அந்த இரத்தத்தின் உயிரினால்தான் இந்த மாம்சம் பிழைக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆனது? அவர்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருந்தாலும், அவர்கள் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, ஆதாம் ஏவாள் அவர்களை ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களும் நம்மை போல இந்த சரீரம், இந்த மாம்சம், இந்த இரத்தம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த சந்ததி வர 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 பாவத்திற்கு அடிமையாகி தெய்வீகம் பாதிக்கப்பட்டு தேவனை விட்டு விலகி போகிற அந்த நிலைமையெல்லாம் வந்தபோது என்ன ஆனது பாருங்கள். ஆண்டவர் அவர்களுக்காக எத்தனையோ பேர் வந்தாங்க. அந்த தேவ பிள்ளைகளை அல்லது தேவ சாயலாய் படைக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைய முடியாமல் தவிக்கின்ற நிலை, பாவம் அவர்களை அடைத்து போட்டது.
சாபம் அவர்களை அடைத்து போட்டது. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாதபடிக்கு அவன் தன்னுடைய அடிமைதனத்திற்குள் வைத்திருந்தான் என்றெல்லாம் வேத வசனத்தில் படிக்கிறோம். அதனால் இப்ப இயேசு மாம்சத்தில் வந்ததின் நோக்கம் எப்படி வந்தார்? மனிதர்களை மீட்க மனித சாயலாய் வந்தார். தேவன் மனிதனாய் வந்தார். எப்படி? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறதினால் அவரும் அவர்களைப் போல, அவருடைய பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம் மனுகுலத்தை மீட்பதற்கு. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் மிருகம் வந்து உதவி செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய மனிதன் தான் மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் தவறி போனவன், உடைந்து போன பாத்திரம், தேவனை விட்டு தூரம் போனவர்கள். அவர்களுக்கு ஒரு மீட்பு தர வேண்டும். அவர்கள் பரலோகத்தோடு இணைக்க வேண்டும். தேவனை போல மாற வேண்டும். அதற்காகவே பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இரத்தமும் இல்லை, பரலோகத்தில் மாம்சமும் இல்லை. அது வித்தியாசமான ஒரு அனுபவம். ஆனால் மாம்சமும் இரத்தமும் இல்லாத வார்த்தையான தேவன், பரலோகத்தில் இருந்தவர், பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க, பாதுகாப்பு கொடுக்க, மீட்பு கொடுக்க அவர் இந்த பூமியிலே அவர் மனித சாயலாய் ஒரு குடும்பத்தை தெரிந்து, மரியாள், யோசேப்பு அவர்கள் மரியாளின் வயிற்றிலே அவர் வைக்கப்பட்டு ஆவியானவர் துணையோடு அவர் இந்த பூமியிலே மனுஷ சாயலாய் மாம்சத்தின் இரத்தத்தையும் உடையவராய் வர வேண்டிய கட்டாயம். சரி, வந்தார். என்ன ஆனது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவர். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் ஆண்டவர். அப்ப எங்க மரணத்துக்குரிய அதிகாரம் எங்கே வந்தது என்று பார்க்கும்போது, ஏதேன் என்ற இடத்திலே ஒரு தோட்டம், ஏதேன்கிற இடத்துல ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல பிசாசானவர் சர்ப்பத்தின் வழியாய் வந்து அந்த முதல் தம்பதியை, முதல் மனுஷியை ஏமாற்றி தெய்வீகத்தை விட்டு பிரித்து பாவ சாயலாய் மாற்றி, என்றைக்கு நீங்க மறிக்க மாட்டீங்க என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, சாவதில்லை என்ற ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட போது, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதனாகிய ஒருவன், முக்கியமானவன் கேரு, அவன் தேவ சாயலை இழக்க வைக்க வேண்டும் என்று அவன் சர்ப்பத்துக்குள்ளே நுழைந்து அவர்களை பாவம் செய்ய வைத்து, அந்த அதிகாரத்தை அதிகாரம் மனிதன் பெற்றவனாய் இருந்தான். அந்த அதிகாரத்தை இவன் ஏற்றுக்கொண்டு இப்படி சமுதாயம் முழுவதையும் சந்ததியாய் அழித்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் குறித்த காலத்தில் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய கட்டாயம் 2000 வருடத்துக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு, வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்தார் பாருங்கள். அந்த மரணத்துக்குரிய அந்த அதிகாரத்தை அவன் சாத்தான் கையில எடுத்துக்கொண்டதினாலே, அந்த அதிகாரத்தை எடுக்கும்படியாக அவன் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன், அதை வைத்துதான் அவன் ஜனங்களை நாசம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் பாருங்கள். முள்ளை முள்ளாலே எடுக்க வேண்டும் என்று சொல்வார்களே. எனவே ஜனங்களை மரணத்துக்குள்ளாக்குவதற்கு பாவம் செய்ய வைத்து மரணத்துக்குள்ளாக ஆக்கி மரணத்துக்குரிய அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டதினால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்தார்?
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? இயேசு ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் அனுப்பப்பட்டார்? இயேசு கிறிஸ்து வாழ்வதற்காக வரவில்லை, இந்த பூமியில் வாழ்வதற்காக, குடும்பத்தோடு இருக்க, அதற்காக அவர் வரவில்லை. அவர் வரவேண்டிய நோக்கமே, அவர் பிறந்தது உண்மை, சில வருஷம் வாழ்ந்தது உண்மை, இந்த உலக ஆசை இல்லாமல் மனிதனாய் வந்தாலும் எந்தவித ஆசைக்கு உட்படாதவராய் அவர் தன்னை காத்து கொண்டு கடைசியே அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நாம் வழக்கமாய் சொல்லுகிறபடி சாத்தானின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார் என்று நாம் சொல்லுவோமே. அப்படியானால் அந்த அதிகாரத்தை, அவனுடைய அதிகாரத்தை ஆண்டவர் மரணத்தின் மூலம் நசுக்கி போட்டு மீண்டும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். முதல் ஆதாம் என்று அழைக்கப்படுகிற ஆதாம் அதிகாரத்தை இழந்தார். இரண்டாம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் பிறந்து 33.5 வருடம் வாழ்ந்து அந்த வருட இறுதியிலே சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கி அவன் அதிகாரத்தை அவர் மீண்டும் உரிந்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். அதான் சொல்லுது, அழிக்கும்படிக்கும். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள். ஆரம்ப நாள் முதல் இன்று வரைக்கும் கூட ஜனங்கள் மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என அந்த மரணத்துக்குரிய உணர்வுகளை உருவாக்கி ஜனங்களை பயமுறுத்தி அவன் வைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு அப்படியானார். எப்படியானார்? மனித சாயலாய் மாறினார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினார். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கூட்டம் இன்னும் மரண பயத்திலும், இன்னும் பிசாசின் அடிமைதனத்திலும் கோடி கோடி மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்து, இயேசுவின் பிறப்பை உணர்ந்து, அவர் வந்ததின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்த தேவன் இயேசு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இப்படிப்பட்ட நற்செய்தியை, இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களுக்கோ விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற கிருபை உண்டு. எனவே இந்த மாலை வேளையில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களின் நிலை என்னவாய் இருக்கிறது? பயத்தோடு இருக்கிறீங்களா? அடிமைப்பட்டு கிடக்கிறீங்களா? விடுதலை இல்லாம போராடி கொண்டிருக்கிறீர்களா? என் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவர் மனிதர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். உங்களுக்கு அந்த விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சபைக்குள்ளிருந்து சத்தியத்தை கேட்டு இன்னும் அடிமைதனத்திற்குள்ளே பயத்தோடும் விடுதலை இல்லாமல் தத்தளிக்கிற மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை விடுவித்து அந்த அதிகாரம் கொடுத்து நீங்களும் மேற்கொண்டு வாழ முடியும். ஒருவேளை இந்த எல்லைக்குள் இல்லாமல் தேவ ஜனங்கள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையாயிருக்கிறார். அவர் உங்களுக்காக வந்தார், உங்களை வாழ வைக்க வந்தார், உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் கலக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி வரலாம், விளைவினம் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பயமுறுத்துதல் வரலாம், மரித்து போயிடுவோம்னு நினைக்கலாம். ஏன் எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கடைசி வரைக்கும் இப்படித்தான் நீங்கள் வாழ்க்கை இருக்க போகிறதோ என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்க கூடாது. ஏனென்றால் உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காகவே நமக்காகவே பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கொடுக்க, சமாதானம் கொடுக்க ஆண்டவர் இயேசு வந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும் போது இன்றைக்கு அவர் தொடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் துக்கத்தோடு வாழ வேண்டாம், வேதனையோடு இருக்க வேண்டாம், மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க என் இயேசு கிறிஸ்து அப்படியே மாம்ச இரத்தத்தோடு வந்து மரண பயத்தில் இருக்கிறவர்கள், சாத்தானின் அடிமைதனத்தில் இருக்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் தவிக்கிற மக்கள், அவர்களை விடுவிக்க, மரண பயத்தை நீக்க, பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்க, பரிசுத்தம் கொடுக்க நீங்க இந்த உலகத்திலே வந்ததினால் அப்படிப்பட்ட அடிமைதனத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பயங்களை நீக்கும், பலவீனத்தை மாற்றும், அற்புதங்களை செய்யும். ஜனங்கள் விடுதலை பெற்று வாழட்டும். இயேசுவின் பிறப்பை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்பி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். பரலோகத்தின் வல்லமை யார் யார் பார்த்தாங்க, யார் யார் இந்த வார்த்தையை கேட்டார்கள், அவர்கள் மீது உடைய பரிசுத்த பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். விடுதலை கடந்து வரும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.